ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு பாலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். 12th பாலிட்டி லெசன் 1ல் ஃபஸ்ட்டு 4 பேஜஸ் ஓகேவா. ஃபஸ்ட்டு 4 பேஜஸ்லேருந்து 10 கொஷின் எடுத்திருக்கேன் ஓகேவா. இதேமாரி உங்களுக்கு 10 கொஷினாக டெஸ்ட்டாக வரும். நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும். வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். மதச்சார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான், ஆப்ஷன் பி வாட்டிகன், ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஓகேவா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வரும். பாகிஸ்தானும் வாட்டிக்கனும் மதச்சார்பு அரசு ஓகேவா. ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை எந்த சட்டத்தில் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது? நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது? சட்ட திருத்தம். ஆப்ஷன் ஏ 42 வரும் ஓகேவா. ரெண்டாவதுக்கு 42 வரும். 42வது அரசியலமைப்பு சட்டத்தை 1976 சேர்த்திருப்பாங்க. மூணாவது கேள்வி பார்ப்போம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் மற்றும் ஆண்டு. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் மற்றும் ஆண்டு. ஆப்ஷன் ஏ டிசம்பர் 11, 1946, ஆப்ஷன் பி டிசம்பர் 9, 1946, ஆப்ஷன் சி டிசம்பர் 9, 1949, ஆப்ஷன் டி டிசம்பர் 13, 1946. ஆப்ஷன் பி தான் வரும், டிசம்பர் 9, 1946. அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் டேஸ் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நேரடி தேர்தல், ஆப்ஷன் பி மறைமுக தேர்தல், ஆப்ஷன் சி ஒற்றை மாற்று வாக்கு, ஆப்ஷன் டி ஏதும் இல்லை. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. வரைவுக்குழு உறுப்பினர்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 5. வரைவுக்குழு உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து ஆப்ஷன் பி தான் வரும், 7 பேர் ஓகேவா. தலைவர் உட்பட சேர்த்து மொத்தம் 7 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. வரைவுக்குழு தலைவர் யார்? ஆறாவது கேள்வி. ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி நேதாஜி, ஆப்ஷன் சி காந்தி, ஆப்ஷன் டி பிஆர் அம்பேத்கர். வரைவுக்குழு தலைவர் யார்? ஆப்ஷன் டி பிஆர் அம்பேத்கர் தான் வந்து ஆன்சர். வரைவுக்குழு உறுப்பினர்கள் பெயரால் தவறானதை கண்டுபிடி. வரைவுக்குழு உறுப்பினர்கள் பெயர்கள் தவறானதை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ கே முன்ஷி, ஆப்ஷன் பி சையது முகமது சாதுல்லா, ஆப்ஷன் டி ஜேபி கிருபாலினி, ஆப்ஷன் டி என் கோபாலசுவாமி ஐயங்கார். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி ஜேபி கிருபாலினி வர மாட்டாங்க. மிச்சம் 3 பேர் வந்து வரைவுக்குழு சேர்ந்தவங்க தான். அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கை மொத்தம் எத்தனை ஓகேவா, கவுண்ட்டு. ஆப்ஷன் ஏ 398, ஆப்ஷன் பி 389, ஆப்ஷன் சி 299, ஆப்ஷன் டி 284. இதுக்கு ஆப்ஷன் பி 389. அரசியலமைப்பு நிர்ணய சபை தற்காலிக தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் பி கிருபாலினி, ஆப்ஷன் டி சச்சிதானந்த சின்ஹா, ஆப்ஷன் டி ஏதும் இல்லை. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் யார்? ஆப்ஷன் சி சச்சிதானந்த சின்ஹா. அரசியலமைப்பு கையொப்பமிட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க. 10வது கேள்வி. அரசியலமைப்பில் கையொப்பமிட்ட உறுப்பினர்கள், அதாவது 26 நவம்பர் 1947 எல்லாரும் சேர்த்து கையொப்பம் விட்டுருப்பாங்க. அதில் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 299, ஆப்ஷன் பி 289, ஆப்ஷன் சி 284, ஆப்ஷன் டி 282. இதுக்கு ஆப்ஷன் சி ஓகேவா. 284 பேர் கையொப்பம் விட்டுருப்பாங்க. ஓகேவா, நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்த 10 கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.